அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு மிளகு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து மிளகு கிடையாது. இது வந்து பசாலைக்கீரை இருக்குல்ல, கொடி பசாலை, அந்த கொடி பசாலையோட விதை இது. இது வந்து நம்ம இந்த அன்னைக்கூட ஃபுல்லாக வந்து நம்ம விதைச்சி விட்டுடலாம். இதை நம்ம விதைச்சி விட்டோன்னா நல்லா அப்படியே சூப்பராக குப்புன்னு துளுக்கும் எல்லாமே. இதை வந்து தனியாக எடுத்து வேணாலும் வச்சுக்கலாம், இதிலே வேணாலும் வச்சு நம்ம வந்து கொடி மாதிரி பந்தல் மாதிரி போட்டு விட்டுடலாம். விதை லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் உள்ளதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சது நிறையா இருக்குது விதை. எப்படியும் வந்து ஒரு 4-5 நாளையில் வந்து சூப்பராக துளுத்து வந்துடும். அது துளுத்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விதை பார்க்குறதுக்கு அப்படியே அசல் வந்து மிளகு மாதிரியே இருக்குது பாருங்கள். மிளகோட விதை மாதிரியே இருக்கும். இது வந்து நமக்கு வந்து கீரை நல்லா கீரை நல்லா துளுத்து முடிஞ்ச பிறகு வந்து இது போல் வந்து நல்லா பர்பிள் கலரில் வந்து விதை வைக்க ஆரம்பிச்சிரும். அந்த விதையை வந்து சும்மா நிழலில் காய வச்சு அதை வந்து நம்ம திருப்பி போட்டு விட்டோன்னா திருப்பியும் நமக்கு வந்து நல்லா கீரை சூப்பராக தழைஞ்சி வரும். இது வந்து சிகப்பு பசாலைக்கீரை. கருவேப்பிலையும் வந்து நல்லா சூப்பராக துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நான் வந்து கழிக்காமையே இருக்கிறதுனால சூப்பராக துளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.